ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட கிச்சன் சேனலில் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறது ஹேர் ஆயிலில் ஒரு ரெண்டு பொருள் வச்சு ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூ எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. பார்த்து இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சுருக்கமான முறையில் நீங்கள் ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள். இப்போ இந்த செம்பருத்தி பூவில் இந்த நுனையில் இருக்கில்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சளில் அதை நம்ம எடுத்து போட்டுட்டு, அதே மாதிரி பின்னாடி இந்த பச்சை கலர் இந்த காம்பு கிட்ட இருக்கில்ல, இதை நம்ம பிச்சு எடுத்துகிட்டு இதை சுத்தம் பண்ணி போட்டுட்டு, வெறும் இந்த பூவும் நடுவில் பாதி இந்த காம்பு வச்சுக்கணும். நம்ம இந்த பாதி காம்பு நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா சில நேரத்துக்கு இப்போ இதோட சேர்த்தே நம்ம செய்யலாம். ஆனால் இந்த மஞ்சண்டு சின்னதாக பூ இதில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதில் சில நேரத்துக்கு பூச்சிகள் இருக்கும், சின்ன சின்ன பூச்சி, இந்த வண்டு பூச்சி மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இந்த ஹேர் ஆயிலுக்கு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிப்ஸ் ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த செம்பருத்தி பூ நிறைய பேர் பச்சையாகவே அப்படியே பிச்சு சாப்பிடுவாங்க. அது எதுக்குன்னா வயிற்றில் ஒரு கோளாறு, வயிற்று வலி, சில பேருக்கு வயிற்று வலிலாம் இருக்கும். சில நேரத்துக்கு பீரியட்ஸ் வர டைமில் கூட சில லேடிஸுக்கு வயிற்று ரொம்ப வலிக்கும். அந்த நேரத்தில் இது நம்ம பச்சையாக பிச்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா இந்த செம்பருத்தி பூ டெய்லி ஒரு 2-3 ஒரு 3லேருந்து ஒரு 5 பூ வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம இந்த காம்புலாம் எல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு, இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த அளவு தண்ணி டம்ளரில் நைட்டில் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு விடிஞ்சு வெறும் வயிற்றில் நம்ம இதை குடிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள முக்கால்வாசி நோய்கள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் இது இன்னொரு பூ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு. இது பாருங்கள், இது ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது நிறைய பேர் அழகுக்கு தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதிலே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்றைக்கி இதே நான் இன்றைக்கி ஹேர் ஆயிலில் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நான் சொன்ன மாதிரி இதையும் இந்த அந்த பூவும் இந்த செம்பருத்தி பூவும், இந்த பூவோட பேரை ரத்தனம் பூன்னு சொல்லுவாங்க. ரத்தனம் பூ, ரத்தனம் ஃப்ளவரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக ஃபேமஸ் கேரளா, ஸ்ரீலங்காவில் தான் இது ரத்தனம் பூன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன வேணால் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு சரியாக அந்த பேரை தான் எனக்கு தெரியும். பாருங்கள், இதில் நல்ல கலராக வகையான இருக்கும். ஒயிட்டில் இருக்கும், அப்புறம் ஆரஞ்சில் இருக்கும், எல்லோவில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கும். இதே சில நாட்டுகள் இது பாய்சன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாய்சன் கிடையாது. இதில் சில பேர் இந்த குங்குமப்பூ சொல்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அந்த கலர் அடிக்கிறதுக்காக இந்த பூ காய போட்டு இது பவுடரை பண்ணி சில பேர் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு சோப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மஞ்சள் நமக்கு கலருக்காக இதை எடுத்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். அலுவா பவுடர் சொல்கிறோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இது நம்ம பூவில் நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூவை பறிச்சுட்டு இப்போ இந்த பச்சை இல்லாமல் நல்லா காய போட்டுட்டு அதில் நம்ம என்ன செய்யணும், பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் சோப் பண்ணி வச்சுக்கிட்டு, நமக்கு எப்போல்லாம் கலர் தேவைப்படுது, இப்போல்லாம் கலர் பவுடர் போட்டு நம்ம ஏதாச்சும் ரெசிபி செய்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த பவுடரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இன்றைக்கி நான் எங்கள் வீடியோவில் அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 2 பொருள்கள் வச்சு செம்பருத்தி பூ ஒரு 10லேருந்து ஒரு 20 பூ மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. 10, 15, 20 பூ மாதிரி நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள். அதே மாதிரி இதை சுத்தமான தேங்காய் எண்ணெய், இது எந்த கலப்பணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. இதை நான் லூஸில் தேங்காய் வாங்கி எங்கள் வீட்டிலே அரைச்ச தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டிலே ஹேரை தயார் பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவு எண்ணெய் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக்கில் ஆடுன சுத்தமான தேங்காய் எண்ணெய் இது ஒன்று. அடுத்தது இதை ஒரு 2 பொருள் ஃப்ரெண்ட்ஸு. இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை எதுக்குனாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸு. கருவேப்பிலை போகிறதுனால நம்ம முடி நிறமுடி வராது. அதே மாதிரி நம்ம முடிக்கு குளிர்ச்சி தன்மை உண்டு.
இரும்பு சக்தியும் உண்டு. அதே மாதிரி நம்ம முடியில் வந்து கரும் தன்மை அதிகமாக கொடுக்கும். அதனால தான் அந்த ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம பண்ணிக்கலாம். 3 பொருள் மட்டும் வச்சு நம்ம இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து இந்த 3 பொருளுமே நம்ம காஞ்சி இந்த மாதிரி மிக்ஸி ஜாடியில் போட்டு நம்ம அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம முழுசாக போட்டால் இதோட முழு இது அதாவது முழு இதோட பவர் கிடைக்காது, முழு குணங்கள் இதில் கிடைக்காது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிப்போம், மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சிப்போம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செம்பருத்தி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணால் நமக்கு வந்து எண்ணெய் போட்டு நம்ம இது பண்ணும் போது நமக்கு வந்து பொரியும், இங்கே பார்த்தாலும் தெரிக்கும். அதனால் நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி காஞ்சி மிக்ஸி ஜாடியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும். இது இரும்பு இல்லை, என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த கடாயை நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இரும்பு கடாயில் வந்து இரும்பு கடாய் மண் சட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணுற அளவுக்கு எனக்கு சின்ன சட்டி இல்லை. அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் வந்து நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவு எண்ணெய் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து 250 ml எண்ணெய், இன்னொரு பாட்டில் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய், லேசாக இந்த மாதிரி இந்த எண்ணெய் நுரை வரும். அந்த நுரை போகிறதுக்கு நம்ம நுரை போக வரைக்கும் கொஞ்சம் இப்படி ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கலாம். லேசாக ஹீட் ஆகும் போதே நம்ம இந்த பொருள்கள் வந்து போட்டுக்கணும். இதோட சேர்த்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயமும் நமக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெந்தயம் ஆட் பண்ணல. வெந்தயம் கருஞ்சீரகம் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வெந்தயம் கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணாமல் தான் இன்றைக்கி இந்த ஆயில் வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து செம்பருத்தி ஆயில்னு சொல்லி நம்ம பேர் வைக்கலாம். இப்போ வந்து ஆயில் வந்து லேசாக ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலை, செம்பருத்தி பூ அரைக்கும் போது செம்பருத்தி பூவில் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஈரத்தன்மையாக இருந்ததுன்னா அது ஒரே கொலவாக இருக்கும். அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கணும், ஆனால் பொங்கி மேலே வரும். உங்களுக்கு அப்படி கருவேப்பிலை இல்லாமலே செய்யணும்னு நினச்சேன்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை இல்லாமலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேரை வந்து செம்பருத்தி பூ வந்து தலைக்கு வைப்பாங்க. அதை வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவிலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். செம்பருத்தி பூ நம்ம வந்து நிறைய பேரை வந்து மருதாணி தலையில் அரைச்சி வைப்பாங்க இல்லை. நிறைய பேரை வந்து மருதாணி ஹேர் டை அடிக்காமல் டை போடாமல் நிறைய பேரை வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து மருதாணி பொடி ஹென்னு அதெல்லாம் வந்து நம்ம தலையில் நிறைய பேரை அப்ளை பண்ணிவிடுவோம். அந்த டைமில் வந்து அந்த இந்த செம்பருத்தி பூ நம்ம வந்து
அதோட சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டா வச்சனா அதுவும் நல்லது, பெட்டரு. இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஆயில் வந்து க்ரீன் கலரில் தான் வரும். இப்போ வந்து இந்த ஹேர் ஆயில் எந்த கலப்படம் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஹீட் ஆவாக நுரை வரும். இதே கலப்பணம் இருந்தால் இந்த மாதிரி நுரை வராது. இதை வந்து நம்ம வீட்டிலே செஞ்ச தேங்காய் எண்ணெய், வீட்டிலே அரைச்சி செக்கில் கொடுத்து தேங்காய் கொடுத்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி ஹோல்சேலில் வாங்கி நம்ம அரைச்சிது இந்த தேங்காய். உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி கிடைக்காட்டி செக்கில் போய் தேங்காய் ஆடுற இடம் இருக்கையில் செக்கில் போய் கேட்டால் உங்களுக்கு வந்து இயற்கையான ஹேர் ஆயில் கிடைக்கும், தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், கலப்பணி இல்லாமலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து கொதிச்சிட்டு வருது. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க செம்பருத்தி பூ எவ்வளோ அழகாக இருந்த பூ எப்படி போயிடுச்சு பாருங்க. இதை வந்து ரத்தனப்பூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இதை நல்லா காய்ச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இப்படியே ஆற விட்டுரும். ஆற விட்டு ஒரு வடிகட்டி ஒரு பாட்டிலில் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் இதே மாதிரி ஹேர் ஆயில் செஞ்சு பாருங்கள், தயார் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எந்த நேரமே தலையில் போட்டாட்டி கூட தலை குளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி நம்ம இதை தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீயாக்காய் போட்டு தலை குளித்தா நம்ம முடி நல்லா ஷைனிங் ஆகும், நல்லா கருப்பாகவும் நல்லா இருக்கும். முடி உதிர்வு வந்து நின்றுடும், முடி கொட்டுறது வந்து நின்றுடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸு.